ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு SR Trek Vibes. வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:29. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அதான் காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால வெளில அங்கே கடையில் நம்ம ஃப்ரீ ஃபுட் இருக்குல்ல மக்களே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்க அப்படின்னா உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இப்போ நம்ம கடைக்கு போகிறோம். அப்புறம் மக்களே, நேற்று வந்துட்டு வீடியோ வராததுக்கு சாரி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நேற்று வந்துட்டு ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால சுத்தமாக டியூட்டியே வந்துட்டு வரவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் தான் வந்துட்டு நமக்கு டியூட்டி வந்துச்சு. பேங்க்குக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருது, அது மாதிரி டியூட்டி வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் டயத்தில் வீடியோ எடுத்தால் வந்துட்டு அந்தளவு சுத்தமாக சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே நம்ம வந்துட்டு காட்டில் தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. ஓகே மக்களே, கடைக்கு வந்தாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து நான் வர ஒவ்வொரு டியூட்டியும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 4:17 ஆகுது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ள கடைக்கு தாங்க. பேரிச்சம்பழம் என்ட்ரு சொன்னாங்க, அதுக்கு தான் மக்களே இப்போ நம்ம வந்துட்டு போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. அப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல மக்களே, அதுக்கு வந்துட்டு 2 நாளாக அப்போ தான் ஒயரை முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. 2 நாளாக நைட்டு வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்டே வேலை செய்யவே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டு தான் மக்களே, செம்ம இருட்டு 2 நாளாக வந்துட்டு. அதனால் வீட்டில் வந்துட்டு அவுட்டரில் வந்துட்டு லைட்டு போட்டு தான் வச்சுருந்தேன். ஓகே மக்களே, வாங்க அப்போ வந்துட்டு கடைக்கு போவோம் பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ருத்துபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மக்களே. ருத்துபா அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல மக்களே, அதுதான் வந்துட்டு இங்கே உள்ளது வந்துட்டு ருத்துபா அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த சீசனில் தான் வந்துட்டு பேரிச்சம்பழம் வந்துட்டு பழுக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். நம்ம வாங்க போகிற பேரிச்சம்பழம் வந்துட்டு இது கிடையாது, தேன் கலந்தது கிடையாது, ப்ளைன். அதாவது மரத்துலேருந்து பறித்து அந்த பேரிச்சம்பழம் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு வாங்க போகிறோம். மொத்தம் நிறையா வகை பேரிச்சம்பழம் இருக்குது மக்களே. சிவப்பு கலரில், மஞ்சள் கலரில் நிறையா வகையில் இருக்குது. நான் வந்துட்டு அங்கே கடையில் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, கடைக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குல்ல அதே கடை தான் மக்களே. நான் உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்களே. இது நார்மல் பேரிச்சம்பழம், இது வந்துட்டு விலை கூட உள்ளது, அஜ்மீரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் அதே பழம் தான், ஆனால் பழுக்காமல் இருக்குது. இந்த இடத்துல தர்மாக்கோலை இது வந்துட்டு ஃபுல்லாக பழுத்தது, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பழுக்காமல் இருக்கிறது மக்களே. நம்ம இப்போ வாங்க போகிறது வந்துட்டு இந்த பழம் மக்களே. பாதி பழுத்தும் பாதி பழுக்காமல் இருக்கும் மக்களே, ஏன்னா வந்துட்டு சாப்பிட வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நார்மலுங்க, தேன் கலந்தது. நான் சும்மா ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் மக்களே. இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்துட்டு நம்ம வாங்க போகிறது மக்களே. வெறும் 2 தான் வந்துட்டு இருந்துச்சு, 2 காட்டுன்னு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதுலேருந்து ஒன்று நல்லா இருக்கிறத வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மக்களே. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 5:25. ஒரு சம்பவம் ஒன்று ஆகி போச்சுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போக்கல நான் சொல்கிறேன். இப்போ எங்கே டியூட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகிறதுக்கு மக்களே. பேங்க்கில் போய்ட்டு பணம் டெபாசிட் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் போகிறேன். நான் போய் பணம் டெபாசிட் பண்ணிவிட்டு திருப்பி வரக்குள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, பணம் டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வேறு அடுத்த ஒர்க் இருக்கிறதுக்கு தான் போகிறோம் மக்களே. இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இது எவ்வளோ நாளில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு வெறும் ஒரு 6 மாதம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டாங்க மக்களே. நான் இன்னொரு டைரக்ஷன்லேருந்து எடுத்த வீடியோ இருக்குது, அதுவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே. நீங்கள் இதுதான் மக்களே அந்த பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரையும் இருக்குதுல்ல ஸ்கூல், இது வெறும் 6 மாதம் கூட ஆகலை மக்களே. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங்கை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க மக்களே. டக்குன்ட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டலு. அப்படி இருந்துமே வேறு லெவலில் டக்குன்னு கட்டி முடிச்சிட்டாங்க மக்களே. இந்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்குது. எப்போ ஓப்பனிங்னு சொல்லிட்டு தெரில, பேர்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. எப்போ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மக்களே. அப்புறம் வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னால மக்களே. அதில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது நல்லாவே இல்லை, திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்துட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் அப்போவே. அப்புறம் கேட்டேன் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 1 மணி நேரம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மக்களே. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அந்த கடையில் போய்ட்டு பேரிச்சம்பழம் மாற்ற தான் மக்களே நம்ம இப்போ போகிறோம். போய் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்றுனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:17 ஆகுது. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையாத்துனா டெய்லரிங் ஷாப் தான் மக்களே. இந்த துணி கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு மேடமுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி வரணுமா இல்லை நாளைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போய்ட்டு மேடமுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, அப்புறம் வந்துட்டு என்னடா ரெகுலர் டியூட்டி ஏஸ்லாம் எதுவுமே வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேட்டோம் நம்ம மெய்டுகிட்ட. இல்லை இன்றைக்கி வேணாம் அப்படின்ட்டாங்க, வேறு ஏதோ குக் பண்ணியிருக்காங்க போல், அதனால் நம்மளை வந்துட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. டெய்லர் ஷாப் மட்டும் போகணும். நாளைக்கு தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஏஸ் வாங்குற மாதிரி இருக்கும்.
அப்புறம் பெட்ரோல் போடணும், கடைக்கு போகணும். நாளைக்கு வந்துட்டு நிறையா வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம நாளைக்கு வந்துட்டு முடிக்கணும் மக்களே. நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான், மணி பார்த்திங்கன்னா 6:15 கிட்ட ஆகுது. ஆனால் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, வெளிச்சமாக வந்துட்டு செம்மையாக இருக்குது மக்களே. சீக்கிரமாக கேமரா வாங்கி நம்ம வந்துட்டு வேறு லெவலில் பண்ணுறோம் மக்களே. இப்போ வந்துட்டு தான் வந்துட்டு நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு அளவு நல்ல அப்ளிகேஷன் கிடச்சிருக்கு, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அதனால தான் சும்மா சின்னதாக ட்ரான்சாக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களே. இதுக்கப்புறம் சின்னதாக மீமு அந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் மக்களே, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியோ மட்டும் சரியில்லை மக்களே வீடியோவில் உள்ளது. அதனால் அதில் வந்துட்டு எதுவுமே பேசாமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நைட்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. அதனால தான் கொஞ்சம் தம் கட்டி பேசுகிற மாதிரி இருக்கா. அதனால தான் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே மக்களே, நான் டெய்லர் ஷாப் கிட்டே வந்துட்டேன். நான் அங்கே போய் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேடமுக்கு கால் பண்ணுன்னு கேட்டுட்டு நான் அடுத்து வர டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, டெய்லர் ஷாப்பில் வந்துட்டு ஒர்க்கு முடிஞ்சு. நம்ம அங்கே இருக்கும் போது வந்துட்டு மெய்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, ஜிப்புன்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டெய்லர் ஷாப்பில் தானே இருக்கும், அப்படியே போயிட்டு பக்கத்தில் மீரா மார்ட் இருக்கலாம், அங்கே போய் ஜிப்புன்னு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் போய் ஜிப்புன்னு வாங்கிட்டு அடுத்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்து வர டியூட்டி ஒன்று உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, ஜிப்புன்னு வந்துட்டு வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டேன். அடுத்து வர டியூட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூட்டி வந்துட்டு வந்துச்சு 7 மணிக்கு மேலே வந்துச்சு. பக்கத்தில் தான் போயிட்டு வரது வந்துச்சு. திருப்பி பேங்க்குக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டு வாசலுக்கு கொரியர் வந்துச்சு. அந்த மாதிரி டியூட்டி தான் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு எதுவும் வீடியோ நான் எடுக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு வந்துட்டு நிறையா டியூட்டி இருக்குது. பெட்ரோல் போடணும், கடைக்கு பில் எடுத்துகிட்டு போகணும், தண்ணி கேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டியூட்டி இருக்குது. ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, அந்த சைடு க்ளோஸில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த சைடு போகிறோம். ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 12:25 ஆகுது. டியூட்டி முடிஞ்சு. அதான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே.